விநாயகர் புராணம் 15ஆம் பகுதி. மகோற்கடனின் அருகில் வந்ததும் ஐவரும் ஒன்றிணைந்து தங்கள் கையிலுள்ள அட்சதையை கணபதியின் மீது தூவினர். அட்சதை அரிசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆயுதமாக மாறி மகோற்கடனை நோக்கி பாய்ந்தது. மகோற்கடன் அவற்றை நோக்கி புன்னகைக்கவே அவை அவரது திருவடிகளில் சரணடைந்தன. 5 அரிசிகள் மட்டும் மகோற்கடனின் கைகளில் விழுந்தது. அவற்றை அவர் அசுரர்களின் மீது எறியவே அவை பாய்ந்து சென்று அவர்களை அழித்தன. முதலில் அதிர்ந்த அனைவரும் மகோற்கடனின் அற்புத செயல் கண்டு அவரை புகழ்ந்தனர். பின்னர் உபநயன சடங்கை சிறப்புற முடித்தார் கஷ்யப முனிவர். உபநயன சடங்குக்கு வந்தால் பரிசுகள் தர வேண்டாமா? உபநயனத்திற்கு திருமால், பிரம்மா, சிவன், துர்க்கை மற்றும் பல தேவர்கள் வந்திருந்தனர். அவர்களில் சிவன் திரிசூலம், கோடரி எனப்படும் மழு, உடுக்கை, சடை, நிலா ஆகியவற்றை தொடுத்தார். துர்க்கை தனது சிங்க வாகனத்தை கொடுத்தார். பிரம்மா நவரத்தினங்களால் செய்யப்பட்ட புனித நீர் செம்பு ஒன்றை கொடுத்து தாமரை மலரால் அர்ச்சித்தார். திருமால் தனது சக்கராயுதத்தை கொடுத்து அழகிய பட்டாடை ஒன்றையும் வழங்கினார். பிரகஸ்பதியாகிய தேவகுரு ரத்தினங்களையும், வருணன் பாசக்கயிற்றையும், கடலரசன் முத்து மாலையையும், யமதர்மன் தண்டாயுதத்தையும் கொடுத்தனர். திருமாலுடன் வந்திருந்த ஆதிசேஷன் அவரது படுக்கையாக மாறி மகோற்கடனை தன்னில் சயனம் செய்ய வைத்தார். ஆனால் தேவர் தலைவரான இந்திரன் மட்டும் மகோற்கடனின் அருகில் வரவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. கஷ்யபர் அவனை அழைத்தார். தேவேந்திரா, இவன் சிவபெருமானின் மைந்தன் என்பதை நீ அறிவாய். எங்களது தவப்பயனால் எங்கள் இல்லத்தில் பிறந்திருக்கிறான். எனவே இவனை மானிடன் என நினைத்து ஒதுக்கி விடாதே. உன் நன்மைக்கே கூறுகிறேன். தெய்வம் விண்ணில் இருந்தாலும், மண்ணில் இருந்தாலும், தூணில் இருந்தாலும், துரும்பில் இருந்தாலும் அதை வணங்குவதே முறையானது. அதிலும் விநாயகர் முழுமுதற் கடவுள் என்பதையும் மறந்து விடாதே என்று புத்திமதி கூறினார். சிலருக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டால் யார் என்ன கூறினாலும் கேட்பதில்லை. கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் கருத்துக்கு எதிர்கருத்தை கூறுவார்கள். தேவேந்திரனும் அப்படித்தான் தேவையற்றதை பேசி சிக்கிக் கொண்டான். கஷ்யப முனிவரே, தாம் பெரிய மனிதர் ஆவதற்காக சிவமைந்தனை மகனாக பெற்றீர். எப்படியோ அவன் மானிட வர்க்கத்தில் அவதரித்து விட்டான். ஒரு மானிடனை தேவர் தலைவனான நான் எப்படி வணங்க முடியும்? மேலும் இங்கே எல்லோரும் மகனை ஆசீர்வதிக்கவே வந்துள்ளனர். அவன் வயதில் சிறியவன். ஆனால் அவனோ பல பொருட்களை பரிசாக ஏற்றுக்கொண்டு அதை தனக்கு தந்தவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறான். ஒரு சிறுவனிடம் தேவர்கள் ஆசை பெறுவதை என்னால் பொறுக்க முடியவில்லை. இவர்களெல்லாம் தேவலோகத்திற்கு திரும்பியதும் அவர்களை விசாரணை செய்து தக்க தண்டனை கொடுப்பேன். ஒரு காலும் மகன் மகோற்கடனின் ஆசையை பெற மாட்டேன் என்றான் தேவேந்திரன். அவன் இப்படி சொன்னதற்காக கஷ்யப முனிவர் கோபிக்கவில்லை. இந்திரா, நீ அடிக்கடி அசுரர்களிடம் சிக்குபவன். அவர்களிடம் இருந்து மீள வேண்டுமானால் விநாயகரின் ஆசி அவசியம் வேண்டும். அவரை அலட்சியப்படுத்துவதன் மூலம் உனக்கு நீயே கேடு விளைவித்துக் கொள்கிறாய் என்று மீண்டும் புத்திமதி கூறினார். அப்போதும் இந்திரன் கேட்ட பாடில்லை. போதா குறைக்கு கஷ்யப முனிவரே, தேவாதி தேவனான நான் பெரியவனா, இந்த சிறுவன் உயர்ந்தவனா என்பதை இப்போதே நிரூபித்து காட்டி விடுகிறேன் என்றவனாய் வாயு பகவானை அழைத்தான். ஏ வாயு, நீ போய் அந்த மகோற்கடனை எங்காவது தூக்கி வீசிவிட்டு வா என்றான். வாயு பகவானுக்கு அதிர்ச்சி. விநாயக பெருமானை தூக்குவதாவது வீசுவதாவது சூறாவளியாக மாறி வீசினாலும் அதை தன் தும்பி கையாலேயே உறிஞ்சி விடுபவர் அல்லவா அந்த மகாசக்தி மைந்தர். வேறென்ன செய்வது? தலைவன் கட்டளையிட்டு நிறைவேற்றாவிட்டால் அவன் சபித்து விடுவான் என சிந்தித்தவன், விநாயக பெருமானே, தாமே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மனதார அவரை வணங்கி வேகமாக வீச துவங்கினான். காற்றின் வேகத்தில் அண்ட சராசரங்களும் கிடுகிடுத்தன. சூறாவளியால் கடல்கள் பொங்கின. பிரளயம் ஏற்பட்டு உலகமே அழிந்து விடுவது போன்ற தோற்றம். மலைகள் தூக்கி வீசப்பட்டன. உலகமே அசைந்தாலும் மகோற்கடன் மட்டும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இதை கண்டு சலனமடைந்த இந்திரன், அக்னி, நீ போ. தேவர்கள் பெரியவரா, இந்த சிறுவன் பெரியவனா என்று பார்த்து விடுவோம் என்றான். 15ஆம் பகுதி நிறைவடைந்தது.